அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற மத்தேயு நற்செய்தி எப்பொழுது எழுதப்பட்டதென்றால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்பு உரோமையர்கள் எருசலேம் ஆலயத்தை இடித்து தகர்க்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆக இந்த மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பாக அவர் இயேசுவை கடவுளின் மகன் எனவும் அவரை மீட்பர் எனவும் வெளிப்படுத்துவதற்காக இந்த நற்செய்தியை எழுதுகின்றார். இதிலும் இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது, இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இந்த நற்செய்தி, அதாவது நீங்கள் உங்களுடைய விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 1 முதல் 8 முடிய. இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது, முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வருகின்றார்கள். ஆக அந்த மனிதரே நம்பிக்கை கொண்டு இயேசுவிடம் வரவில்லை. ஆனால் அவர் மற்றவர்கள் நம்பிக்கை கொண்டதால் அவரை எடுத்து வருகின்றார்கள். ஆனால் இங்கே இந்த புதுமையை மையப்படுத்துவதற்காக அல்லது இயேசு செய்த அந்த வியத்தகு செயலை மையப்படுத்துவதற்காக இது சொல்லப்படவில்லை. அதைவிட ஆழமாக இயேசு சொன்ன முதல் வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற சொல் ஆழமான ஒரு சொல். இது இறைவனால் சொல்லப்படுகின்ற ஒரு சொல். யூதர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. காரணம், அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் கடவுளுக்கு எதிரான வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று, கடவுளை பழித்துரைக்கிறான் என்று கூட அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையை இயேசுவுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் என்றால், இயேசுவை அவர்கள் கல்லால் எறிந்து கொல்வதற்கும் இயேசுவை அழிப்பதற்குமாக முற்படுகின்றார்கள். ஆனால் இயேசு அதை பற்றி கவலைப்படவில்லை. இதைத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இயேசு பாவத்தை மன்னிக்கும் வலிமை கொண்டவர், வல்லமை கொண்டவர். அதை தன்னிலே மட்டும் வைக்காமல் திருச்சபைக்கு கொடுக்கின்றார். நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள். ஏனென்றால் மன்னிப்பதுதான் குணப்படுத்துவதற்கான முதல் அடையாளம். உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையே பிரச்சனைகளும் அதனால் வரக்கூடிய வேதனைகளையும் நீங்கள் குறைக்க வேண்டுமென்றால் முதலில் ஒருவரை மன்னியுங்கள் என்பதை இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். அதை போன்றுதான் அந்த முடக்குவாதமற்ற மனிதரை இயேசு மன்னிக்கின்றார். மன்னித்து அவனிடம் உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு போ என்று அவனை அனுப்பிவிடுகின்றார். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இன்னொன்று என்னவென்றால், அந்த முடக்குவாதமுற்ற மனிதரை தூக்கி வந்த மனிதர்கள், அவர்கள் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆக இந்த நிலை, இந்த பகுதி தான் திருச்சபையில் நாம் பங்கெடுக்கின்ற அல்லது கொண்டாடுகின்ற திருப்பலி நடைபெறுகின்ற ஒரு பகுதி. குருவானவர் மறையுரை ஆற்றிய பின்பு அங்கே நம்பிக்கை அறிக்கை சொல்லப்படுகின்றது. நம்பிக்கை அறிக்கை முடிந்தவுடனே மக்களின் மன்றாட்டுகள் கேட்கப்படுகின்றது. இந்த இடத்திலே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பதற்காக, ஏனென்றால் ஒருவர் நம்புகின்றாரோ இல்லையோ, ஒருவர் கடவுளை ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ, அல்லது மற்ற மக்கள் பிரச்சனையில் இருப்பார்கள், அவர்கள் கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். போர் பதட்டத்தில் இருக்கின்ற மக்கள், ஏமாற்றப்படுகின்ற மக்கள், உணவு இல்லாமல் வருந்துகின்ற மக்கள், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், இப்படி எத்தனையோ மக்கள் ஜெபத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். குணத்திற்காகவும் உணவிற்காகவும் பலவற்றிற்காக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த மக்களை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை என்பதையும் ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு வலியுறுத்துகின்றார். ஆக தொழுநோயாளர் தன்னிலே எழுந்து வரவில்லை, அல்லது விரும்பி அவர் மற்றவரிடம் கேட்கவில்லை. மாறாக இயேசு அங்கு இருக்கின்றார், இயேசு குணப்படுத்துவார் என்று அங்கிருந்த மக்கள் நம்பிக்கை கொண்டதால் அந்த தொழுநோயாளர்களை தூக்கி வருகின்றார்கள். பொதுவாக தொழுநோயாளி என்றால் சபிக்கப்பட்டவன் என்று யூதர்களை பொறுத்தவரை குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அந்த மனிதரையும் மற்ற மக்கள் இயேசுவால் குணப்படுத்த முடியும் என்று எடுத்து வருகின்றார்கள் என்றால், இன்றைய சமுதாயத்தில் எத்தனையோ விதமாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை நாம் கடவுள் மேலே கொண்டு வர முடியாதா? அவ்வாறு கொண்டு வருகின்ற பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஆக சிந்தித்து பார்ப்போம். நான் என்ற சிந்தனையை, நான் என்ற அகந்தையை தூக்கி பிடித்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நாம் என்ற என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை,
என்னுடைய நண்பன், என்னுடைய பிள்ளைகள், நாம் என்ற ஒற்றுமைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்று சொத்துக்களுக்காகவும் பணத்திற்காகவும் நகைக்காகவும் சண்டை போட்டு ஒருவரின் இரத்தத்தை குடித்து கொண்டிருக்கின்றோம். இது தேவையான ஒன்றா? இந்த நகையையும் சொத்தையும் நாம் கொண்டு போகப் போகின்றோமா? அல்லது எதை கொண்டு போகப் போகின்றோம்? நாம் செய்கின்ற நற்செயல்களை, அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் கொண்டு போகின்றோம் வெளிய வேறு எதையும் அல்ல. சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி இந்த நாளில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.